கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிதி 19,068 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 2025-26 இந்த ஓராண்டுக்கு மட்டும் நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய தொகை அதே 19,858 கோடி. அதாவது நமக்கு 3 ஆண்டுகளிலே கொடுக்கக்கூடிய அந்த தொகையை ஒரே ஆண்டிலே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது என்று சொன்னால், ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உங்களால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்படி நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்தியாவிலே மிக அதிகமான மதிப்பீட்டிலான சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசினுடைய நிதி உதவி இன்றி தன்னுடைய சொந்த நிதி ஆதாரங்களை கொண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு செயல்படுத்த ஆரம்பித்தது. முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர்களை நேரில் சந்தித்து அவர்கள் வற்புறுத்திய பின்னர்தான் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கினை ஒன்றிய அரசு வழங்கியது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அது மட்டுமன்றி எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சிக்காக மித அதிவேக ரயில், செமி ஹைஸ்பீட் ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு, ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் உயர் போக்குவரத்து அமைப்பான ரோப்வே போன்ற அமைப்பை உருவாக்கி ரயில்வே வளர்ச்சி குறித்து சிந்தித்து செயலாற்றி நம்முடைய தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை நடப்பு ஆண்டிற்கான வெறும் புள்ளி விவரங்களை மட்டும், வரவு செலவு குறித்த புள்ளி விவரங்களை மட்டும் கொண்டதாக அமையவில்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியபடி எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளமான எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளம் அமைத்திடும் வகையில் உயரிய நோக்கங்களை உள்ளடக்கி இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.